தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். தமிழ் டெக் செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 165வது எபிசோட். ரீசெட், ரீஸ்டார்ட் அண்ட் ரீபூட் எல்லாமே பண்ணி திரும்ப ஆரம்பித்த தமிழ் டெக் 165வது எபிசோட் வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சூப்பர் டிடி நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் முதற்கண் வணக்கங்கள். ஸோ இன்றைய நியூஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட், அமேசானுடைய ஆஃபர் வந்தாச்சு. ஜியோவில் புது ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒன்றுன்னா பார்த்தலாம். அண்ட் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுட சுட ஒரு ஆஃபரை கொடுத்துருந்தாங்க. நம்ம டெக் நியூஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி அதை போட்டால் ஆஃபரே முடிஞ்சு போய்டுன்றதுனால நாங்கள் நேற்றே அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் அந்த 3 நாள் ஆஃபர் மட்டும் நீங்கள் பார்க்கும்போது இருக்காது. பட் மற்ற எல்லா ஆஃபரும் இருக்கும். அதை வேணா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் இருக்கும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் இருக்கும். குயிக்காக சொல்லணும்னா 349 ரூபா அப்படின்ற ஒரு பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது ஒர்த்தா இல்லையான்றதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஐஃபா 2025 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ப்ராடக்ட்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஐசென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் லைஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னடான்னு பார்த்தீங்கன்னா 116 இன்ச்சுக்கான ஒரு டிவி, அதுவும் RGB மில்லி எல்இடி டிவின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னுமே டீப் பிளாக்ஸாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 8000 நிட்ஸ் வரைக்கும் வேறு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்தியாவில் வருமானு தெரியல, ஏன்னா காஸ்ட் எல்லாம் ஏகப்பட்டதாக இருக்கும். அண்ட் லெனோவோ வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் லேப்டாப். இது கான்செப்ட் தான், ஓகேங்களா? என்னடான்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற ஸ்க்ரீனை அப்படியே திரும்பி இப்படி திருப்பலாம். இது யாருக்கெல்லாம் யூஸ்னா கோடர்ஸு, மொபைல் ஆப் டெவலப்பர்ஸு, அந்த மாதிரி ஒரு சில பேருக்குன்றாங்க. இல்லை திருப்பி விளையாடுறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் எதுக்கு திருப்பி விளையாடணும்? கான்செப்ட்ன்றதுனால ஓகே, இல்லாட்டி கழுத்து திரும்பிடும். சைனீஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனியான ரோக்கிட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அடுத்த கிளாஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோக்ரோம் கிரீன் ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மைக்ரோ எல்இடி மூலியமாக 1500 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வரையும், ரியல் டைம் டெக்ஸ்ட், வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன் 89 மொழிகளில் இருக்குமா. சரி, சிப் என்னப்பா இருக்குன்னு பார்க்கும்போது குவால்காம் ஸ்னாப்டிராகன் AR1 மற்றும் NXP RT600 ப்ராசஸர் இருக்குமா. 12 மெகாபிக்சலுக்கான சோனி IMX681 கேமரா சென்சர், 109 டிகிரி இருக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூவும் வந்து இருக்கும். 210 mAh தான் பேட்டரி. ஆனால் கேஸில் 3000 mAh பேட்டரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரைசிங் 479. எப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் இந்தியாவில் 50,000 கம்மி வராது. ஏற்கனவே நம்ம மெட்டா கிளாஸ் உங்களுக்காக கவர் பண்ணியிருந்தோம். இந்த கிளாஸ் வேணுமான்றது சொல்லுங்க. ஏன்னா செப்டம்பர் 29ஆம் தேதி சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாக்கு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஏதோ லான்ச் பண்ணுவாங்கன்றது போல ரூமர் போய்கிட்டு இருக்கு. பட் இது கன்ஃபார்ம் இல்லை. அண்ட் மெட்டாவும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி அவங்களும் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறதா இப்போதைக்கு வந்து தகவல் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் சாம்சங் கேலக்ஸி S25 FE ஃபோனை வந்து இப்போதைக்கு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதே எக்ஸினஸ் ப்ராசஸர் தான், ஓகேங்களா? பட் என்ன மேட்டர்னா அது கூடவே டேபும் ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. S11 Ultra. ஓகே, இதுதான் பேர். தின்னாக இருக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 5.1 mm தான் திக்னஸ். ப்ளஸ் மீடியா டிமென்சிட்டி 9400+ சொல்லக்கூடிய அதே டைமென்சிட்டி ப்ராசஸர் தான். 12 GB ரேம் வருது. Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸில் இருக்குது. 120 Hz AMOLED டிஸ்பிளேலேருந்து எல்லாம் நல்லா இருக்குது. அண்ட் S Pen வந்து இந்த வாட்டி ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு வேறு மாதிரி தெரியும்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு பார்க்கும்போது ஆப்பிள் பென்சில் மாதிரி தான் தெரியுது. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு IP68 இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. ப்ளஸ் S11ல் 8400 mAh பேட்டரி, S11 Ultraவில் 11600 mAh பேட்டரி. இந்தியாவில் பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான். 2026லேயே ஓப்பனையாக அவங்களுடைய ஃபர்ஸ்ட் AI சிப்பை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராட்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு US செமிகண்டக்டர் கம்பெனி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. பட் TSMC மூலியமாக தான் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ண போகிறாங்க. இந்த AI சிப் அப்படின்றது இன்டர்னலாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா NVIDIA மூலியமாகவே மொத்த சிப்புமே இருக்குது. அவங்க மேலேயே ஓவர் ரெசிலியன்ஸாக இருக்கும், அது ஓவர் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ நம்மளும் கொஞ்சம் வந்து நமக்கு சேஃபர் சைடில் கொஞ்சமாக டைவர்சிஃபை பண்ணணுன்றதுனால இந்த சிப்பெல்லாம் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத போல இப்போதைக்கு கருத்து சொல்கிறாங்க. பட் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் AI வந்து ஆப்பிள் டிசைன்லேருந்து எல்லாம் உள்ள கூட்டிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதன் மூலியமாக ஏதாச்சும் உள்ள சிப்பெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி வேறு ஏதாச்சும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரியும் ஒரு டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. கூகுள் DeepMind சீஃப் சயின்டிஸ்ட் இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஐயுடைய கேப்பபிலிட்டிஸ் வந்து இப்போ ஹியூமனையே சர்பாஸ் பண்ணிடுச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் கிடையாது, எங்கள் DeepMind உடைய CEO இருக்கிறார் பாருங்க, டெமிஸ் ஹசாபிஸ். இவர் வந்து AGI மேலே ரொம்ப மும்முரமாக இருக்கிறாரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5-10 வருஷத்தில் AGI வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துருன்றது போலன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்பிக்கையோடு இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவதார் படம் உண்மையிலேயே நம்ம கண்ணு முன்னாடி ரியலாக வந்தால் எப்படி இருக்கும்? அதாவது நான் அந்த விஷயத்துக்கெல்லாம் சொல்ல, அந்த காட்டுக்குள்ளே போகும்போது தாவரங்கள்லாம் அப்படியே வந்து லைட் எரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களாம் சயின்டிஸ்ட் வந்து. குறிப்பாக சொல்ல போனால் பயாலஜிஸ்ட் ஷூட்டிங் லியூ, எனக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரியல, ப்ரொனன்சியேஷன் வரல, நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரிசர்ச்சர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைனா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜாக வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மாதிரி ரிசர்ச் நிறைய பேர் பண்ணியிருந்தாலுமே இவங்க கண்டுபிடிச்ச இந்த விஷயம், அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெபினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட், அந்த தாவர வகையில் ஸ்டெரோனியம் அலுமினேட் அதை இன்ஜெக்ட் பண்ணுறதன் மூலியமாக நல்லா க்ளோ ஆகும் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இருந்ததை விட இந்த மாதிரி மெத்தட் மூலியமாக இன்னும் பிரைட்டாக க்ளோ ஆகுதுன்றது தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயம். ப்ளஸ் சன்னெல்லாம் வரும்போது அதை அப்சர்வ் பண்ணியும் நைட் டைமில் வந்து க்ளோ ஆகும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது.
Vivo X300 அல்ட்ரா இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் முதல் மொபைல் ஃபோனாக இருக்க போகிறது. எதுக்குன்னு கேட்குறீங்களா? 200 மெகாபிக்சல் கேமராவை கொண்ட ஒரு ஃபோனாக இருக்கும் அப்படின்றது போல் இப்போதைக்கு ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் மெகா பிக்சல் வைக்கிறத விட அதோடைய ஆப்டிமைசேஷன் ரொம்பவே முக்கியம். அந்த எக்ஸ் சீரீஸில் அது ரொம்ப சூப்பராக வந்து விவோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து அவங்க கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா இந்த வேர்ல்டில் மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இட்ஸ் டைம் டு வேக் அப் சம்சா அண்ட் பலம். ரியல் காம்படிஷன் இஸ் கமிங். ஏன்னா கேமராவில் இவங்க ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ரெண்டுத்தையுமே அடிச்சு சாப்பிட்றதுக்கு இன்னொருத்தர் வராங்கன்னு போது தான் இவங்களும் எழுந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஓகேங்களா? பெரிஸ்கோப் டெலஃபோட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 85 mm ஃபோக்கல் லென்த்தோடு இருக்குன்றது போல சொல்கிறாங்க. அண்ட் 50 mm அல்ட்ரா வைடும் இருக்கும். ஸோ அடுத்ததா இன்றைய மிக முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் அவங்களுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் அண்ட் பிக் பில்லியன் டேஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போ வரப்போகுதுன்னா செப்டம்பர் 23 ஏன் அந்த டேட்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். செப்டம்பர் 22 தான் அந்த ஜிஎஸ்டி வந்து கட் பண்ணாங்க இல்லைங்களா, அதெல்லாம் அமலுக்கு வருது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் இந்த சேலை வச்சு எல்லாரும் மக்கள் வாங்குறதுக்கும் ஜிஎஸ்டி கட் ஆகிறதுக்கும் ப்ரைஸ் ரிடக்ஷனுக்கும் கரெக்டாக இருக்குன்றது போல வச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் உண்மையிலே அந்தளவுக்கு ப்ரைஸ் ரிடக்ஷன் வந்துச்சுன்னா சூப்பரான சேலாக வந்து இருக்க போகுது. குறிப்பாக ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் மற்றும் ஐசிஐசிஐ கார்டு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. 10% வந்து எடுத்துக்கலாம். அமேசானை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாராச்சும் வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் ஸ்மார்ட் ஃபோனுக்கெல்லாம் பெரிய டிஸ்கவுண்ட்லாம் வந்து கிடையாது. ஸோ டிஃபால்ட்டாக என்ன ஆஃபர் வருது அது மட்டும் தான். பட் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம். ரவுட்டர்லேருந்து பவர் பேங்க்லேருந்து எல்லாமே வாங்குறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணிட்டே இருங்க. சேல் வர்றதுக்கு முன்னாடியும் வரும்போதும் வந்ததுக்கு அப்புறமும் என்னென்ன டீல்ஸ் இருக்குது ஏது என்னன்ற எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனலில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய டெலகிராம், வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்லையுமே குறிப்பாக என்னென்ன டீல்ஸ் இருக்குன்றதை நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இஃப் இன் கேஸ் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இல்லை அந்த QR ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய அடங்கப்பா செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ் எல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சோஷியல் மீடியான்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ், ரெடிட், லிங்க்டின், ஸ்னாப்சாட், டிஸ்கார்டு, குவாரா, கிளப்போ, சிக்னல், த்ரெட் அப்படின்றது போல் எல்லாமே லிஸ்ட்டில் மிஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக். எஸ், இது மட்டும் மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா இவங்க 2 பேர் மட்டும்தான் இப்போ அந்த கம்ப்ளைன்சஸ் கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்களா அதுக்கு அப்ளை பண்ணி இப்போ ப்ராசஸிங்கில் வந்திருக்காங்க. மற்றவங்க யாருமே அது எதுவுமே பண்ணல. அதனால 7 நாள் டைம் கொடுத்தும் யாருமே பண்ணலன்றதுனால இப்போதைக்கு பேன் பண்ணியிருக்கோன்றது போல் அவங்களுடைய கம்யூனிகேஷன் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்பவும் இவங்க வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா மறுபரிசீலனை செய்து திரும்ப நாங்கள் லான்ச் பண்ணிடுவோன்றது போலவும் சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் இந்தியாவில் அவங்களுடைய 3வது ஸ்டோர் ஓப்பன் பண்ணாங்க பெங்களூரில், 4வது ஸ்டோரை பூனேயில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நத்திங்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய ஃபஸ்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறோம்பா அப்படின்றது போல் அதுவும் ஒரு லீக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் எங்கே என்ன ஏதுன்றது இன்னும் வந்து சொல்லலை. ஓகே, அடுத்த முக்கியமான நியூஸ்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 இப்போ ஸ்னாப்டிராகன் Gen 3 8 Gen 3 அந்த ப்ராசஸில் வந்து லான்ச் ஆக போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. 40,000 பட்ஜெட்டில் இது வரும் அப்படின்றது போல சொல்கிறாங்க இந்த ஃபெஸ்டிவல் சீசன் சேலில். ஸோ இஃப் இன் கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எக்ஸினோஸில் தான் இந்த ஃபோன் லான்ச் ஆயிருந்தது. அதனால தான் நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணல. ஸ்னாப்டிராகனில் மேபி இதோடைய ஆப்டிமேஷன்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், நத்திங் ஃபோன் 3 80,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதுவுமே இந்த வாட்டி பெரிய டிஸ்கவுண்ட் வரும்ன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 50,000 ரூபாய்க்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். 40,000 ரூபாய்க்கு வந்தால் இன்னுமே ஸ்வீட் ஸ்பாட் சூப்பராக இருக்கும் இல்லை. இன்னும் ஒரு சில ஆஃபர் டீல்ஸை பற்றி எல்லாம் எங்களுக்கு இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாம் தெரிய வந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் வந்து எம்பார்கோ இருக்கிறதுனால இப்போதைக்கு சொல்ல முடியாது. டீல் பக்கம் வரும்போது நாங்கள் சொல்லிடுவோம். அதனால தான் நான் சொன்னேன் நம்மளுடைய சோஷியல் மீடியா வெப்சைட்ஸில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஃபிஷியலாக நம்ம எதுவும் அதில் ஏன்னா நிறைய ஃபேக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஜாயின் பண்ணாதீங்க. அஃபிஷியலாக எங்கே வருதோ அங்கே உங்களுக்கு ரெகுலராக நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். என்னென்ன புது டீல்ஸ் வருது என்ன ஏதுன்றதெல்லாம். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் பர்டிகுலராக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். அந்த ப்ராடக்ட்ஸில் ஏதாச்சும் டீல் வந்ததுன்னா நான் எல்லாமே அங்கே வந்து போட சொல்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ நம்ம சேனலில் வேகன்சிஸ் இருக்குது. பட் ஒன்லி ஃபார் வீடியோ எடிட்டர்ஸ். இஃப் இன் கேஸ் நீங்கள் வீடியோ எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ, டாவின்சி சிஸ்டமில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுடைய நாலேஜை பொறுத்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரில் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுதான் இங்கே ரொம்ப மேட்டர். நீங்கள் எந்த இடத்துல வேலை தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். 0 எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எங்கேயுமே வேலை செய்யாட்டியும் பரவாயில்ல, ஃப்ரீலான்சராக இருந்தால் கூட ஓகே. பட் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்பவே மஸ்ட். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த மெயிலுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வார தமிழ் டெக் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.